தமிழ் மக்களுக்கு வணக்கம். திமுகனாலே பிரச்சனை அப்படின்றத தினம் தினம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில நேற்றைக்குன்னு சொல்ல முடியாது. 2 நாட்களுக்கு முன்னர் நடந்த சம்பவம். அது என்னன்னா, அண்ணா நகர் திருமங்கலம் பகுதியில ஒரு 2 இளைஞர்கள், கல்லூரி மாணவர்கள் இவர்கள் கார் ஏத்தி கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்றது தகவலாக வந்தது. முதல்ல தகவல் எப்படி வந்தது அப்படின்னா, இது ஹிட் அண்ட் ரன் ஆக்சிடென்ட். அதாவது இடித்துவிட்டு சென்று விட்டார்கள். ஒரு விபத்து அப்படின்ற மாதிரி இது முதல்ல தகவல் பரவியது. அதற்கப்புறம் அங்கே இருந்த மாணவர்களுடன், அதாவது இந்த இளைஞர்களுடன் இருந்த சக மாணவர்கள், அவங்க குடுத்த தகவல்களின் அடிப்படையில, இல்லை இது திட்டமிட்ட கொலை அப்படின்றது தெளிவாகி இருக்கிறது. திட்டமிட்ட கொலை அப்படின்னா, இது கோபத்தில் நடைபெற்றதா? அல்லது திட்டமிட்டு இவர்கள் ஏற்கனவே சதி திட்டமிட்டு அங்க நடந்ததா? அப்படின்றதெல்லாம் நீதிமன்றத்தில் தெரிய வரும். ஆனால் சம்பவம் என்ன அப்படின்னா, ஒரு கல்லூரியில் படிக்கக்கூடிய 2 தரப்பு மாணவர்கள், ஒரு பெண், அந்த பெண் மீதான காதல். இது ஒருதலை காதலாக இருந்திருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அது ஒருதலை காதலா? இல்ல 2 பேரும் பரஸ்பரம் விரும்பினார்களா? அது நமக்கு தெரியாது. ஆனால் அதுக்கு பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு ஒருத்தன் வரானாம். இவன் யாருடா அப்படின்னா, கேகேஎன் நகர் பகுதியைச் சேர்ந்த திமுகவுடைய முன்னாள் கவுன்சிலரும், முன்னாள் எம்எல்ஏ வேட்பாளருமான திமுகவுடைய பிரபல புள்ளி. அது மட்டும் இல்லாமல், ஸ்டாலின் இந்த ஏரியாவுக்கு வந்தால் என்னுடைய வீட்டில் தான் தங்குவார் என்று சொல்லக்கூடியவரும், திமுகவுடைய கருப்பு சிவப்பு தான் எங்களுடைய வாழ்க்கை என்று சொல்லக்கூடியவருமான தனசேகரனுடைய மகன், அதாவது பேரன். திமுக கார் பொருத்திய காரில், கொடி பொருத்திய காரில், திமுக கொடி பொருத்திய காரில் அவன் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதை ஊர்ஜிதப்படுத்தக்கூடிய இடத்துல யார் இருக்கிறார்கள் என்றால், காவல்துறையினர் தான் இருக்கிறார்கள். ஆனால் இவன் ஏன் தலையிட்டான் என்றால், அந்த பெண்ணை ஒருதலையாக காதலித்தது, அந்த பெண்ணுக்கு இவன் ஒருதலையாக காதலித்தான் என்பது பிடிக்கவில்லை என்றால் இவன் தலையிட்டு பஞ்சாயத்து பண்ணானான். ஏண்டா நாயே, இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்லணும்னாக்கா, ஏண்டா திருட்டு திமுக, இவன்கிட்ட நம்ம என்ன சொல்ல வரோம் கேட்குறோம் அப்படின்னா, நீ விபச்சாரியிடம் சென்று காசு கொடுக்காமல் தகராறு செய்தவனை தலைவராக வைத்துக்கொண்டு, தூர்தர்ஷன் செய்தி வாசிப்பாளரை மவுண்ட் ரோடில் துரத்தி கொண்டு ஓடியவனை தலைவராக வைத்துக்கொண்டு, நடிகை கொடுத்து பால் டாயில் குடித்தவனை எல்லாம் தலைவராக வைத்துக்கொண்டு, நீ இன்னொருத்தருடைய ஒருதலை காதல் பிரச்சனையை போய் தலையிடலாமா? உனக்கு அந்த அவசியம் இருக்கிறதா? இதில் பார்த்தீங்கன்னாக்கா, இவன் கல்லூரிக்கு செல்லக்கூடிய மாணவன். இவன்கிட்ட இருக்கக்கூடிய கார் என்ன? ரேஞ்ச் ரோவர் காரம், 2.5 கோடி காரம். இதிலேருந்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, எப்படி செல்வ செழிப்புடன் இவர்கள் இருக்கிறார்கள், எப்படி கொழுத்து இருக்கிறார்கள் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. தனசேகர் என்ன பரம்பரை பணக்காரனா? என்னுடைய பேரனுக்கு எங்கேருந்து இவ்வளோ பணம் வந்தது? நான் ஏற்கனவே சொன்னேன் தெரியுமா? இந்த அப்போலோ மருத்துவமனையில் டிஃபெண்டர் காரில் தன்னுடைய மாப்பிள்ளையை ஓட்டி கொண்டு போனார், சவாரி போனார் ஸ்டாலின். ஸ்டாலினுடைய அந்த கார் யாருடைய பெயரில் இருக்கிறது என்றால், அவருடைய பேரனுடைய பெயரில் இருக்கிறதாம். யார் அந்த பேரன்னா? அந்த இன்பநிதி. இந்த இன்பநிதியோட பேரில் டிஃபெண்டர் கார், 4 கோடி ரூபாய் கார். 4 கோடி ரூபாய் கார் வாங்கும் அளவுக்கு இன்பநிதி ஏதாவது உழைச்சிருப்பானா? ஸ்டாலினே உழைச்சது கிடையாது. அப்புறம் இங்கேருந்து இன்பநிதி உழைக்கிறது. அப்போது இவனுங்களுக்கு எங்கேருந்து இந்த பணம் வருது? இந்த குடும்பங்களுக்கு எங்கிருந்து பணம் வருகிறது? அது கூடவே திமிரும் வருகிறது. ஏனென்றால், பிறந்த அந்த நொடியிலிருந்தே பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி பிறந்த நொடியிலிருந்தே இவர்கள் பணம், செல்வ செழிப்பு, அதிகாரம், இதை வைத்துக்கொண்டே அவர்கள் வருகிறார்கள். அப்போ யார் மீதும் அக்கறை இருக்காது, யாரையும் துச்சமாக எடுப்பது, இதுதான் அவர்களுடைய மனநிலையாக இருக்கும். இவர்களையெல்லாம் கொண்டு நீங்கள் எம்எல்ஏவாக்கி, அதில் ஒரு புறம்போக்கு சொல்கிறான், இன்பநிதியை நான் முதலமைச்சராக பார்த்து தான் என் கண்ணை மூடுவேன். இப்போவே மூடுறா, இப்போவே செத்து போடா. இப்போ கருணாநிதிக்கு பக்கத்தில் ஒரு குழியை தோண்டி போய் படுத்துக்காதுல்ல. ஏன்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள், இந்த மனநிலையில் இருக்கக்கூடிய நபர்கள் சமூகத்தில் உலவ விட்டால் என்னென்ன நடக்கும்ன்றதை பாருங்கள். இதில் இன்னும் கூர்ந்து கவனிக்கணும். நீங்கள் 6 மாதங்களுக்கு முன்னர் இது நடந்திருந்தால் காவல்துறை இதை ஊற்றி மூடியிருப்பார்கள். இப்பொழுதும் அதற்கான சதி நடந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு வரேன் நான். ஆனால் கூர்ந்து கவனித்து பாருங்கள். கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் நடந்த அந்த ஞானசேகரன் மற்றும் அந்த திமுகவை சேர்ந்த அந்த சார் சம்பந்தப்பட்ட அந்த மாசுபடிந்த சார், அவர் சம்பந்தப்பட்ட அந்த வழக்கு இருக்கு இல்லையா? அந்த வழக்கில் எப்படி அதை மூட வேண்டும் என்று முயற்சித்தார்கள் அப்படின்றத நம்ம எல்லாருமே பார்த்தோம். ஆனால் நான் ஏற்கனவே சொன்னது போல், இங்கே தேர்தல் நெருங்க காவல்துறையும்
அவர்களுக்கு முதுகெலும்பு இருக்கிறது என்பதனை உணர துவங்குவார்கள் அப்படின்றதோடைய அடையாளம்தான் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இது எல்லாமே சிசிடிவியில் பதிவாயிருக்கு. சிசிடிவியில் பதிவாயிருக்கின்ற விஷயத்த நீங்கள் என்ன பண்ண முடியும்? வாய் தகராறு நடந்திருக்கு. அதாவது இவங்க போய் சாப்பிட போகிறாங்க. திருமங்கலத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டலில் இவங்க சாப்பிட போகிறாங்க. இவங்க சாப்பிட போகிற அதே இடத்துல இந்த 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 இவன் இருக்கான் இல்லையா, இந்த தனசேகரனுடைய பேரன் சந்துரு, இந்த கும்பலும் வருது. இவங்க வந்த உடனே அங்கே வாய் தகராறு ஏற்படுகிறது. இந்த வாய் தகராறில் அந்த பையனை இழுத்து போட்டு அடிக்கிறாங்க. ஏன் அடிக்கிறீங்க அப்படின்னு கேள்வி கேட்க மற்ற சக மாணவர்களும் வராங்க. சக மாணவர்கள் வரும்பொழுது அவர்களை மிரட்டி விட்டு, ஏய் நான் யார் தெரியுமா அப்படின்னு பேசுகிற தொனியில் நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இந்த கட்சியுடைய ஆதிக்கத்தை அங்கே எப்படி செலுத்துகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கப்புறம் அடித்ததோடு நிறுத்தாமல் காரை முன்னாடி எடுத்துக்கிட்டு போயிட்டு திரும்ப ரிவர்ஸில் வந்து அந்த காரில் 2 முறை ஏற்றுறாங்க. ஏற்றியதில் இந்த மாணவன் நிதின் சாய் என்கிற அந்த மாணவன் இறந்து போகிறான். சம்பவ இடத்துலையே அவன் கூட இருந்த அவனுடைய நண்பன் அவன் வந்து உயிருக்கு போராடுகின்ற நிலைமையில் மண்டை உடைக்கப்பட்டு ஃப்ராக்சர், மல்டிபிள் ஃப்ராக்சர் அப்படின்ற நிலையில் அவன் வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறான். அந்த குடும்பம் வந்து கதறுகிறது. இதை வழக்கை எப்படி இவர்கள் திசை திருப்ப வேண்டும் என்று முயற்சிக்கிறார்கள் இப்பொழுது என்றால், அந்த சந்துரு என்கிற அந்த தனசேகரனுடைய பேரன் இருக்கான் பாருங்கள், இந்த கொலையாளி, அவன் இதுக்கு காவல் நிலையத்துக்கே போய் சரண்டர் ஆனதாகவும், அதுவும் இப்போ 2 நாளைக்கு அப்புறம் இந்த விஷயம் வெளியில் வந்ததுக்கு பூதாகரமாக ஆக போகுதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் காவல்துறை மறுத்துவிட்ட பின்னர், இதில் நாங்கள் எதையும் மூடி மறைக்க முடியாது என்று சொல்லிவிட்ட பின்னர் இவன் என்ன பண்ணுறான், போய் ஒரு வாக்குமூலத்தை கொடுக்குறான். என்னென்னா, நான் கொலை செய்ய வேண்டும் என்று நினைக்கல, அவனை மிரட்ட வேண்டும் என்று தான் நினைத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இப்போ மாசு சார் சொல்கிறார் இல்லையா, இது திருட்டு கிடையாது, முறைகேடு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி இது கொலை கிடையாது, மக்கள் தொகை குறைப்பு அப்படின்னு சொல்லி இதை நியாயப்படுத்துவாங்க. இந்த கும்பல் இதை நியாயப்படுத்தும். ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, அது படுகொலை. அந்த படுகொலை எந்த திமிரில் நடந்திருக்கிறது என்றால், இவர்கள் ஆளுங்கட்சியின் பக்கம் இருக்கிறார்கள் என்ற திமிரில் நடந்திருக்கிறது. எது செய்தாலும் அதை மூடி மறைக்கலாம் என்கிற அந்த திமிரில் நடந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, ஆரூன் என்கிற நபர் ஒரு வக்கீலுடைய பையன் போல இருக்கவன். அந்த ஆரூன் என்கிற நபர் தான் காரை ஓட்டினான், நான் காரை ஓட்டவில்லை என்பது போல இந்த வழக்கை மாற்ற வேண்டும். அதாவது அந்த வாகனத்தை ஓட்டியவன் வேறு ஒருவன், நான் இல்லை அப்படின்னு சொல்லி தப்பிக்க வேண்டும் என்று பார்க்கிறார்கள். ஆனால் எல்லாமே சிசிடிவியில் பதிவாகி இருக்கிறது. அதன் அடிப்படையில் அவர்கள் மீது வழக்கு பதிவாகி இருக்கிறது. வழக்கு பதிவு செய்ததோடு அல்லாமல் இதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் அந்த குடும்பத்திற்கு உரிய நிவாரணம் ஒன்று வழங்க வேண்டும், இன்னொன்று நீதி வழங்கப்பட வேண்டும். அந்த நீதி வழங்கப்படுமா அப்படின்றது தான் நீங்கள் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. அது இந்த ஆட்சியில் சாத்தியமா என்றால் சாத்தியம் கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் காவல்துறை இன்றைக்கு முழித்து கொண்டிருக்கிறது அப்படின்றத இந்த ஒரு துன்பியல் நிகழ்விலும் இந்த ஒரு கோரமான படுகொலையிலும் நம்ம பார்க்கக்கூடிய ஆறுதலான விஷயம் என்னென்னா, காவல்துறைக்கு முதுகெலும்பு இருக்கிறது என்பதனை நிரூபித்து வருகிறார்கள். அது எப்படி தேர்தலுக்கு 6 மாதத்துக்கு முன்னாடி தான் உங்களுக்கு முதுகெலும்பு வருமா? அதற்கு முன்னர் ஆளுங்கட்சி என்ன சொன்னாலும் அவர்களுடைய ஏவல் படையாக நீங்கள் செயல்படுவீர்களா அப்படின்ற கேள்வியெலாம் நம்ம கேட்கலாம். ஆனால் இப்பொழுதாவது வந்ததே இவர்களுக்கு முதுகெலும்பு, அல்லது முதுகெலும்பு இருக்கிறது என்று அந்த நினைப்பாவது இப்பொழுதாவது வந்ததே என்கிற அளவில் காவல்துறை இதில் உறுதியாக இருக்கும் என்கிற எதிர்பார்ப்புடன், இதில் நீதி கிடைக்கும் என்கிற எதிர்பார்ப்புடன், முக்கியமாக திமுக கொடி பொருத்தி இருந்தால் அல்லது திமுக பின்னணி இருந்தால் எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்கிற அந்த நினைப்பு இருக்குது பாருங்கள். இதை காவல்துறை மட்டுமா சரி செய்ய முடியும்? மக்களாகிய நீங்களும் தான் இதை பற்றி யோசிக்க வேண்டும். மக்களாகிய நீங்கள் யோசிக்கும் பொழுது இவர்களை ஒரே விரலில் இந்த அத்தனை கொட்டத்தையும் நீங்கள் அடக்கிடலாம். செய்வீர்களா? செல்வி ஜெயலலிதா அவர்கள் கேட்பது போல செய்வீர்களா? நீங்கள் செய்வீர்களா என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.